மதத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் குருஜி? ரொம்ப அற்புதமான கேள்வி, ரொம்ப பெரிய கேள்வியை கேட்டீங்க. ஏன்னா மதம்ங்கிறது முதல்ல என்னன்னு யாருக்கும் தெரியல, ஆன்மீகம்ங்கிறது என்னன்னு யாருக்கும் தெரியாது, ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, ரிலிஜன்னா என்ன, இதுவே யாருக்கும் தெரியல. அதாவது மதம் அப்படின்னாலே, ரிலிஜன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா உண்மைன்னு அர்த்தம், ட்ரூத்துன்னு அர்த்தம், அல்லது ஃப்ரீடம்னு அர்த்தம். மதம்னாலே என்னன்னா உண்மைன்னு அர்த்தம். ஆனால் நம்ம மக்கள் என்ன நம்ம புரிஞ்சுருக்கிறோம்னா, மதம்னா ஒரு தனி, அது ஒரு இயக்கம்னு நினச்சிக்கிட்டோம். இது இந்து மதம், இது இந்த மதம், இது அந்த மதம், அந்த மதம்னு அதை ஒரு இயக்கமாக நினைத்து ஒரு பிரிவினையை உண்டு பண்ணிட்டாங்க. இது இயக்கமே கிடையாதுங்க. மதம்னா என்ன, ரிலிஜன்னா என்னன்னா, எவன் உண்மையை நோக்கி நகர்ந்து போகிறானோ, உண்மையை நோக்கி நகரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் மதம் என்று சொல்ல. ரிலிஜன் மீன்ஸ், இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இவன் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவன் புரிஞ்சுக்கிறோம். அது கிடையாது. மதவாதி அப்படின்னா எவன் உண்மையை நோக்கி நகர்ந்து போகிறானோ, எவன் உண்மையை தேடி செல்கிறானோ, அவன் தாங்க ரிலிஜியஸ் பர்சன். ஸோ இதுதான் பாயிண்ட்டு. ஆனால் நம்ம மதம்னு நம்ம அறிவில் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னா, நான் ஒரு பிரிவு, நான் ஒரு செக்டு, நீ ஒரு மதம், நான் ஒரு மதம். இதல்ல உண்மை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? மதம்ங்கிறது அது உண்மையை நோக்கி நகரக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் மதம், அதுதான் மதவாதி, அதுதான் ரிலிஜியஸ் பர்சன். உண்மைனா என்ன? உண்மைனா என்ன? இயற்கையில் ஒரு சட்டம் இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மை புரியவில்லை. உயிர் எப்படி இருக்குன்னு புரியல, இந்த மூலம் எப்படி இருக்குன்னு தெரியல, இயற்கைங்கிறது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியல, இந்த அண்ட சராசரமுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, இதையெல்லாம் புரிந்தால் மட்டுமே ஒருத்தன் உண்மையோட தொடர்பு வைக்க முடியும், உண்மை கூட இருக்க முடியும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம உலக வாழ்க்கையில் நம்ம சிக்கி இருக்கிறோம். இப்போ உண்மையை நோக்கி நான் போகலை, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படலை அப்படின்னா, நான் ரிலிஜியஸ் பர்சன் இல்லை, நான் மதவாதி இல்லை, அவ்வளோதான். எவன் உண்மையை நோக்கி நகருகிறானோ இவன் தான் மதவாதி. அதுக்கு ஒரு பேர் வச்சு ஒரு தனியாக ஒரு பிரிவினை பண்ணி நீ வேற நான் வேறன்னு எப்போ பிரிச்சிட்டோமோ அப்போவே நீங்கள் உண்மையை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். ட்ரூத்துனாலே, உண்மையினாலே எல்லாம் ஒருங்கிணைக்கிறது தான் ட்ரூத்துன்னு பேர். எல்லா உயிரும் எவன் ஒன்றாக பார்க்கிறானோ இவன் தான் மதவாதி. ஆனால் மதம்ங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிரிவினை உண்டு பண்ணிட்டோம் இல்லையா? இது ரிலிஜனே கிடையாது. இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ மதம்ங்கிறது பிரிவினை கிடையாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க. இதே பர்சன் தான் ஆன்மீகவாதியும் கூட. ஸோ ரிலிஜனும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ரெண்டும் ஒன்று தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னா என்னன்னா, ஆன்மாவை மூலமாக வைத்து அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுவோம் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்போ ஆன்மா நிலையுள்ள ஒரு பொருள். ஒரு ஆன்மீகவாதி நிலையுள்ள பொருளை தேடுகிறான். ஏன்னால் அவன் ஆன்மாவுடன் ஒரு தொடர்பு இருந்து அதை தேடி போறான். அதே இது ஒரு சராசரி மனிதன் பொருளை தேடி போறான். அதாவது பொருள்தன்மைங்கிறதே அழிஞ்சு போகக்கூடியது, இந்த உடம்பு உள்பட. ஸோ பொருளை தேடி போறவன் ஒரு நிலையில்லாத அழிந்து போகிற ஒரு பொருளை தேடும் பொழுது அவனுக்கு உண்மை கண்ணுக்கு தெரியாது. ஸோ அவன் கஷ்டப்படுவான். அப்போ உண்மையை விட்டு விலகி போயிடுவான். ஓகே. ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படின்னா, ஒரு ஆன்மீகவாதி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், எவன் நிலையுள்ள பொருளோட ஒரு தொடர்பு வச்சு இந்த ஆன்மாவை புரிஞ்சுக்கணும், இந்த உடம்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி எப்படி இருக்குது, பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுது, இந்த கடவுள்னா என்ன, பிறப்புனா என்ன, இந்த உடம்புக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த உயிர் எப்படி இருந்துச்சு, இது பொருள் வருது அழிந்து போகுது, அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன, இதையெல்லாம் தேடுறவன் தான் சார் ஆன்மீகவாதி. இதையெல்லாம் அவன் தேடி கண்டுபிடிச்சு அந்த உண்மையை உணர்றான். பார்த்தீங்களா? இவன் உண்மையை தேடி போகிறான். இதுவன் தான் ஆன்மீகவாதி. மதவாதியும் அப்படித்தான்.
மதம்ங்கிறதே இந்த உண்மையை தேடி போகிறது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மதம்னு சொல்கிறதும் ஸ்பிரிச்சுவல்னு சொல்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் நம்ம மதம்ங்கிறத வேறு மாதிரி புரிஞ்சு வச்சுருக்கிறோம். மதம்ங்கிறது ஒரு பிரிவினையாக புரிஞ்சு வச்சு ஒரு செக்ட், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பிரித்து வைக்கிறோம். இது மதம் கிடையாது. ரிலிஜன் மீன்ஸ் யூனியன். இட் இஸ் சீக்கிங் த ட்ரூத் இஸ் ரிலிஜன். ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அதே தான். உண்மையை சீக் பண்ணுறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தாங்க. ஆனால் ஆன்மீகம்னா என்ன புரிஞ்சுருக்கோம்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டில் போய் உட்கார்றது, துறவு வாழ்க்கை வாழ்கிறது கிடையாது. உண்மையை புரிந்து கொள்வது தான் ஆன்மீகம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த உண்மையை புரிந்து அதன்படி நடப்பது தான் ஆன்மீகம். அதுதான் மதமும் கூட.